உலக நிறுவனங்களின் முகவரியாக தமிழ்நாடு திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டில் நுகர்வோர் பொருட்களின் சந்தை மிகப்பெரிய அளவில் உள்ளதாக கூறியிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 515 கோடி ரூபாய் முதலீட்டில் 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் உற்பத்தி ஆலை அமைந்துள்ளது. இந்த ஆலையை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெண்கள், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். அடுத்ததாக திரு M.B. முகமது ஜுபேர் பாஷா, திரு ஆதவ் ஆர், திரு பில்லா மணிகண்ட சுவாமி. பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் 2024 ஜனவரியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அடிக்கல் நாட்டிய ஒரே ஆண்டில் ஆலை உற்பத்தியை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நுகர்வோர் பொருட்களோட சந்தை மிகப்பெரிய வளர்ச்சியை வாய்ப்புகளை கொண்டிருக்கிறது. இந்த துறை மிகவும் ஆற்றல் மிக்கது, போட்டித்தன்மை கொண்டது. இனி வருங்காலங்களில் மேலும் இந்த நிலை அதிகரிக்கும். மிகவும் நகரமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று என்பதால் தமிழ்நாடு பெரும்பாலான நிறுவனங்களுக்கு முக்கியமான சந்தையா இருந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் பெரும் முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவோட வளர்ச்சியில தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்தியாவோட 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. இந்தியாவின் பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல, உலகளாவிய பெரு நிறுவனங்களுக்கும் தமிழ்நாடு தான் முதல் முகவரி. இந்தியாவில் மட்டுமல்ல, தெற்காசியாவிலே முதலீடுகளை மேற்கொள்ள சிறந்த மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சி மட்டுமின்றி அனைவரையும் உள்ளடக்கிய சமூக நீதியை உள்ளடக்கிய வளர்ச்சியை கொண்டது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.